கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்காது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கடைசியாக எல்லாரும் கோடி கோடி அது உமக்கு உமக்காது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்காது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அன்பின் பரலோக தேவனே, நிறைவாய் இறங்கியிருக்கிறீர். உங்கள் உள்ளத்திலே நிறைவாய் வந்திருக்கிறீர். திருச்சபையிலே நிறைவாய் இறங்கியிருக்கிறீர். எங்கள் குடும்பத்திலே நிறைவாய் இறங்கியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, உண்மை உள்ளவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா. ஒரே ஒரு அர்ப்பணிப்பு செய்ய போறோம். கைகளை மட்டும் உயர்த்துங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல நீங்க நிறைவாய் வந்துட்டீங்க. நீங்க என்னை விட்டு விலகிறாதீங்க. இறுதி வரை என்னோடு நடந்தீங்க ஆண்டவரே. நானும் உங்களை விட்டுற மாட்டேன். என் கை உங்க கையோடு கோத்துக்கொள்ள ஆண்டவரே. இது ஒரு உடன்படிக்கை. நீங்க சொல்லுவீங்களா? ஒரு மனுஷன் டைம் தரேன் ஆண்டவரே, நீங்க உள்ள வந்துட்டீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி நானும் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படி சொல்லி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மறுபடியும் அந்த உடன்படிக்கை ஸ்திரப்படுகிறது. மறுபடியும் நீங்களும் ஆண்டவரும் ஒரு கல்யாண மோதிரத்தை போல ஒரு கவர்னன் பண்றீங்க. ஒரு மனுஷன் டைம் தரேன், அப்படியே ஜெபிங்க.
ஹல்லேலூயா, ஆமென். செல்ல இயேசுவுக்கு நல்லா கைகளை தட்டி இப்பொழுது வசனத்தின் நேரம். பரிசுத்த வேதாகமத்தை கைகளை எடுத்துக்கொண்டு புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 23. The book of Lamentations chapter 3 verse 23. புலம்பல் 3:23. வாசியுங்கள். புலம்பல் 3:23. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? யார் எடுத்தா வாசிங்க. Why so late? அவர்கள் காலை தோறும் புதியவைகள் கர்த்தருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. எல்லோரும் வாசியுங்கள். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ள கர்த்தர். சொல்லுங்க. அவர் உண்மை உள்ள தேவன். அமருவோம். முதல் குறிப்பு, அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிற வசனம் சங்கீதம் 31வது அதிகாரம், the book of Psalms chapter 31. சங்கீதம் 31. சங்கீதம் 31 வசனம் 5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே. எழுதிக் கொள்ளுங்கள். அவர் சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இந்த உண்மை உள்ள தேவன் அல்லது சத்திய பரனாகிய கர்த்தாவே நம்மளை மீட்டு கொண்டார். எழுதிக் கொள்ளுங்கள். He redeemed me. எதிலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார்? எழுதிக் கொள்ளுங்கள். அதோடைய சப்பாயிண்ட், படுகுழியிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். படுகுழியிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். 2, இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே நம்மளை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தார். சொல்லுங்க. பிரித்து எடுத்தார். உலகத்தில் உடைய காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்து இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே நம்மளுக்கு இலவசமாய் ரட்சிப்பை தந்தார். என்ன தந்தாரு? ரட்சிப்பை தந்தார். இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களிலும் உண்மை உள்ளவராய் இருந்தார். இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே
உடன்படிக்கையிலே உண்மையாய் இருந்தார். இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே அவருடைய இரக்கம் நம்ம மேல பாராட்டப்படியினால் அவருடைய இரக்கத்திலே நம்மளோட உண்மையாய் இருந்தார். இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளாய் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தினார். மொத்தம் எத்தனை குறிப்பு? 7 குறிப்பு. 7 சரி, அப்படி கடகடன்னு சொல்லுங்க. இந்த சத்திய பரனாகிய கர்த்தாவே வாசித்த வசனம் சங்கீதம் 31:5 அதுல இருந்து எத்தனை குறிப்பு? 7 குறிப்பு. இந்த 7 குறிப்பு கடகடன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லணும். சத்திய பரனாகிய கர்த்தாவே, சத்திய பரனாகிய கர்த்தாவே நமது வீடு கொண்டார். சரி, சத்திய பரனாகிய கர்த்தாவே இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். சரி, சத்திய பரனாகிய கர்த்தாவே இலவசமாய் ரட்சித்து தந்தார். சத்திய பரனாகிய கர்த்தாவே உண்மையாய் இருந்தார். சத்திய பரனாகிய கர்த்தாவே நம்முடைய உடன்படிக்கை உண்மையாய் இருந்தார். சத்திய பரனாகிய கர்த்தாவே அவருடைய இரக்கத்தினால் உண்மையாய் இருந்தார். சத்திய பரனாகிய கர்த்தாவே கிறிஸ்துவின் ஐக்கியத்தை உண்மையாய் இருந்தார். அல்லேலூயா. எபிரேயர் மொழியிலே இந்த உண்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிற தேவன் எமெத் என்கிற சொல்லுகிறார்களா? எமெத், EMETH. எபிரேயர் மொழியிலே எமெத் என்கிற எபிரேயர் மொழி சொல்லப்படுகிறது. அதுதான் நம்மளுடைய கர்த்தாதி கர்த்தர், உண்மை உள்ள தேவன் அல்லது சத்திய பரனாகிய கர்த்தாவே. எழுதிக் கொள்ளுங்கள். அந்த எமெத் கீழே 3 குறிப்பு. ஒன்னாவது ட்ரூலி, சொல்லுங்க ட்ரூலி. இரண்டாவது ஃபெய்த்ஃபுல். மூணாவது ட்ரஸ்ட்வர்தினஸ். சொல்லுங்க ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல், ட்ரஸ்ட்வர்தினஸ். இந்த மூணுமே எதுக்கு குறிப்பிடுகிறது? எமெத். எமெத் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவர் அல்லது சத்திய பரனாகிய கர்த்தாவே. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? புரிந்து கொள்றீங்களா? ஹல்லேலூயா. சரி, நான் இன்னும் ஆழமாய் போகிறதுக்கு முன்பாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 11 13 அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு ஒரு நிச்சயத்தை அல்லது ஒரு உண்மைத்துவத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தபடியினால் புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார், விசுவாசிக்கு பேசுகிறார். 2 தீமோத்தேயு 2:11 13. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. பாருங்க, முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. பவுல் சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு அல்லது புதிய ஏற்பாடு சபைகளுக்கு இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால், நம்ம கிறிஸ்துவோடு மரித்தோம் ஆனால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். எழுதிக் கொள்ளுங்க. கர்த்தரோட பிழைத்திருப்போம். கர்த்தரோட பிழைத்திருப்போம். இது அப்போஸ்தலர் பவுல் யாருக்கு எழுதுகிறாரு? புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு அல்லது ஸ்லாஷ் பண்ணி விசுவாசிகள். இரண்டாவது வாசிக்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவர்கள் கிறிஸ்துவோட பாடுகள் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம்.
வாசியுங்கள். நாம் அவரை மறுதலித்தால் நம்ம கிறிஸ்துவை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ கிறிஸ்துவ நம்மளை மறுதலிச்சிருவாரு. எழுதி போடுங்க. இப்ப உங்ககிட்ட அவங்க கேட்கிறேன், பவுல் அதுக்கு முன்ன சவுலா தானே இருந்தார். பாருங்க, நீ அவர் கிறிஸ்துவ மறுதலிச்சாரா? குட். கிறிஸ்தவங்களை நிந்தித்தாரா? ஆனா கிறிஸ்து இனி அவர் புரிந்து கொண்டு அவர் தெரிந்து கொண்டபடியினால் சவுலாய் இருந்தார்ல, பவுலாய் மாறும் பொழுது கிறிஸ்து அவர் கூட வெளிச்சமாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சவுல் என்ன பண்ணாரு? கிறிஸ்தவங்களை நிந்தித்தாரு, புறக்கணிக்கப்பட்டாரு, கிறிஸ்துவ நாமத்தை தூஷித்தாரு. ஆனா கிறிஸ்து அவர் வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த உண்மை உள்ளவர் அவர் வாழ்க்கையில வரும் பொழுது பவுல் எப்படி ஆனாரு? ஆண்டவருக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய் மாறினார். அல்லேலூயா. அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். இதைத்தான் தீமோத்தி இந்த அப்போஸ்தலன் பவுல் சபை விசுவாசிக்கு சொல்றாரு, அல்லது புதிய ஏற்பாடு சபைக்கு பேசுகிறாரு. நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுமானால் பாடுகளும் அவரோட கடந்துதான் நம்ம செல்ல வேண்டும். ஏன்னா கிறிஸ்து நம்மளுக்காக பாடப்பட்டார், நம்மளுக்காக நொறுக்கப்பட்டார். அதே கிறிஸ்து இன்னைக்கு சொல்றாரு, என் பாடுகளோடு நீ சகித்தாய், ஆனால் நீ சமூகத்துல நீ நிலைப்பார்வாய். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த பூமியில ஒரு நிச்சயத்தின் வார்த்தை கொடுக்கிறார். அதனால அவசரம் படிச்சோம், he is faithful. அதுதான் சத்திய பலனாகிய கர்த்தாவே. அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையிலே சத்தியமாய் நம்மளுக்கு நிறைவேற்ற உண்மை உள்ளவர், நம்மளோட இறுதி வரை நடக்கிற தேவன் அவர். இந்த உலகம் நம்மளை கைவிட்டாலும் மறந்தாலும், ஆனா கிறிஸ்துவோ நம்மளை மறுக்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும், கிறிஸ்து என் வாழ்விலே உண்மையாய் இருக்கிறாரா? உண்மையாய் இருக்கிறாரா? 20 வருஷத்துக்கு முன்பாக நம்ம கிறிஸ்துவ மறுதலிச்சோமே, அதே தானே பவுல் செஞ்சாரு, அதே தானே நம்மளும் செஞ்சோம். அன்னைக்கு 2 தீமோத்தேயு 11-13 வாசிக்கிறோமே, கிறிஸ்துவை மறுதலித்தார். அப்போ கிறிஸ்துவ நம்மளை மறுதலிச்சிருக்கார். If we deny God, He will deny us. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமே, அவருடைய தயவு. ஏன்னா அந்த உண்மை உள்ள தேவன் தான் நம்மை இறுதி வரை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க பாருங்க, ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்? யாராவது சொல்ல முடியுமா? என்ன உடன்படிக்கை செய்தார்? ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கை என்ன? அது சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு நடந்ததா? நடந்தது. எதை வச்சு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்? இந்த உடன்படிக்கை பண்ணின தேவன், அதுக்கு முன்ன ஒரு சம்பவம் நடந்ததே, ஈசாக்குடைய பிறப்பு. ஈசாக்குடைய பிறப்பு. ஆனா இந்த சாரா அவளுக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆனா இந்த சாரால் என்ன பண்ணா? கர்த்தர் உண்மை உள்ளவர் தானே, சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் தானே. ஆனா கொடுக்கும் பொழுது சாராய்க்குள்ள என்ன வந்துச்சு? கவலை வந்துச்சு. பின்னால போய் நகித்தா, சிரித்தா. ஆனா உண்மை உள்ள தேவன் என்ன செஞ்சாரு? ஆபிரகாமுடைய சந்ததியை நான் பெருக பண்ண போறேன், பெருகவே நான் பெருக செய்வேன் என்று சொன்னாரா இல்லையா? சொன்னார். கிறிஸ்து என்ன பண்றாரு? அதே மாதிரி செய்தார். அப்ப புதிய ஏற்பாடிலே அந்த விசுவாச பட்டியலிலே ஆபிரகாம் பேர் வருகிறது. அல்லேலூயா. சில நேரத்துல
நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு உண்மையான சில காரியத்தை சொல்லியிருப்பா. அது நிறைவேறுகிற ஒரு காலம் தான் இந்த காலம். நம்ம ஜபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கிற வருஷம், அற்புதத்தை காணுகிற ஒரு வருஷம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்ம சந்ததியை பெருக பண்ணுவார், நம்ம சபையை பெருக பண்ணுவார். நம்மளை ஒளியாய் இந்த பட்டணத்துல வச்சிருக்காரானால் ஒரு நோக்கம் உண்டு, அதுதான் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தோம். பாருங்க, இந்த பாயிண்ட் தான். நம்ம உண்மையாயே இல்லாம பொழுதிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உண்மையாய் நடக்கல கிறிஸ்து கூட, ஆனா கிறிஸ்து நம்மளுக்கு உண்மையாக தான் இருந்தார். God is real with us even then we are unreal to him. அல்லேலூயா. அப்போ இறுதி வரை நம்மளோட உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறார், நமக்குள்ள உண்மையா இருக்கிறார்? வாக்குத்தத்தத்தின் சொன்ன தேவன் இறுதி வரை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தாலும் நம்ம உண்மையா இல்லாட்டி போனாலும், ஆனா கிறிஸ்துவோ உண்மையாய் இருக்கிறார் நம்ம வாழ்விலே. ஏன் கவலை உண்டு, ஏன் வியாக்குலங்கள் உண்டு, ஏன் நம்மளுக்கு கண்ணீர் உண்டு, ஏன் இதுக்கு நடக்கலை என்ற புலம்பல் உண்டு. இனி நேர்ந்து நம்ம புலம்பவே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது, எழுந்து ஆவியானவர்கிட்ட ஒரு சில வார்த்தையை பேச. கண்களை போடுங்க. சரியாய் 4 மாதம் இந்த உண்மை உள்ளவர் எங்கே என்று நீ தேடினாயா? அவருடன் முன்பாக இருந்த போதிலும் அவரை மறைத்துக் கொண்டார். இந்த 4 மாதமாய் நீ உண்மையிலே எனக்கு உண்மையுள்ள தேவனா என்று நீ சிந்தனையில யோசித்தாயா? ஆவியானவர் சொல்லுகிறார், 4 மாதம் நீ புறக்கணிக்கப்பட்டாய், நீ உடைக்கப்பட்டாய், நீ ஆபத்துக்குள்ள சிக்கிக் கொண்டாய். ஆனால் அந்த உண்மை உள்ள தேவன் உன்னை காத்துக் கொண்டார். அந்த 4 மாதத்துக்கு முன்பாக உன் ரத்தத்தை வல்லமை எடுத்துக்கொண்டது சத்துரு. அந்த சத்துரு உன் போலாம். அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்கள். அந்த நபர் பெயர் ஜோஷுவா. நூன் குமாரன் ஆகிய ஜோஷுவா. இன்னைக்கு யோசுவா 1-2 மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. யோசுவா எப்படிப்பட்டவர் என்று முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவா 1வது அதிகாரம் வசனம் 3-9 வரைக்கும் வாசிக்கலாம். யார் இந்த ஜோஷுவா? நீங்க 1வது யோசுவா 1:1 வாசித்து பார்த்தீங்கன்னா 1-2 யோசுவா மோசேயுடைய அசிஸ்டன்ட். அல்லேலூயா. அல்லது நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தா யோசுவா ஒரு ஆவிக்குரிய மகன். யாருக்கு அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் யாரு? மோசே. ஆவிக்குரிய மகன் யாரு? ஜோஷுவா. சரி, வாசிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள
கொள்ளன, யோசுவா அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். யோசுவா யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். இப்ப மோசே மரித்த பின்பு யோசுவாக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா கர்த்தரோ யோசுவாவுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. மோசேக்கு சொன்னதபடியே நான் யோசுவாவுக்கும் செய்கிறேன். அல்லேலூயா. இப்போ யோசுவா எப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவது என்று அவருக்கு குழு கிடையாது. ஆனா அதுக்கு மேல உண்மை உள்ளவர் யாரு? கிறிஸ்து அல்லது நம்மளுடைய தேவன் யோசுவாவுக்கு ஒரு வழியாய் இருந்து தான் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க யோசுவாவுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாவோட உண்மையாய் இருந்தபடியினால் யோசுவா அநேக யுத்தத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. No one shall stand against Joshua. ஆஹா. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மூணாவது எழுதிக் கொள்ளுங்க. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோட இருக்கிறார். அடுத்தது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நாலாவது எழுதிக் கொள்ளுங்க. யோசுவாவோட கர்த்தர் விலகுவது இல்லை. The Lord never depart or leave Joshua. அடுத்தது உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது கர்த்தர் யோசுவாவை கைவிடுகிற தேவன் இல்ல, இறுதி வரை நடத்தினார். பலம் கொண்டு திடமனதாயிரு. எழுதிக் கொள்ளுங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசுவா 21:45. இதுதான் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும் தவறி போவதே இல்லை. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறினது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் யோசுவா 2வது அதிகாரம். அடுத்தது பாருங்க. அப்போ யோசுவா 2 பேர் அனுப்புகிறாரு. எரிகோக்கு போய் பாரு, உலாவி பாரு, ஒரு வேவு பண்ணிட்டு பாரு என்று சொல்லி யோசுவா 2 பேர் அனுப்புகிறார். யோசுவா 2:1. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தேமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, சரி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். சரி. அவர்கள் போய் ராகாப் என்னும் சரி, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரின் சில மனுஷர் சரி இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. சரி. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை பாருங்க. இந்த எரிகோ ராஜா தேடுகிறான். அந்த 2 ஸ்பாய் எங்க போயிட்டாங்க? அப்போ ராகாப் என்ன பண்றான்? ஒளித்து வைக்கிறார். இது முடியட்டும், அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்க்ளூஷன் தரேன். சரி. அவர்கள் தேசத்தில் எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள்.
ஓடோடி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். சரி அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் சரி அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆஹா. ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ சரி எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். சரி அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துரைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது. அப்போ ராகாப் கேள்விப்பட்டார் கர்த்தர் மோசேக்கு என்ன செய்தார். அல்லேலூயா. அப்போ இங்க ராகாப் காப்பாற்றப்படுகிறார். அல்லேலூயா. ராகாப் இங்க காப்பாற்றப்படுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். உங்களை குறித்து தேசத்துக்கு குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், இது ஒரு அற்புதம். ராகாப் கேள்விப்படுகிறார், கேட்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இது மாதிரி கர்த்தர் மோசேக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்தார். அல்லேலூயா. நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தியும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும், எழுதிக் கொள்ளுங்க, உண்மை உள்ள தேவன் அவர் உயர வானத்திலோ. எழுதிக் கொள்ளுங்க. கீழே பூமியிலும் தேவனானவர். அவர் கீழே பூமியிலே தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று. மூணாவது, இந்த உண்மை உள்ளவர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு தயவு செய்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து. நாலாவது, கர்த்தர் நம்மை உயிரோடு வைப்பார். அல்லேலூயா. மரணம் நம்மை நேரிடாது. வாசிங்க. எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி இந்த உண்மை உள்ளவர் நம்மளுடைய ஜீவனை பாதுகாப்பார். அல்லேலூயா. எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். இந்த உண்மை உள்ள தேவன் நம்மளுக்கு நிச்சய அடையாளத்தை கொடுப்பார். அடுத்தது, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். இந்த பாயிண்ட் மறுபடியும் வாசிங்க. இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதணும். இந்த உண்மை உள்ள தேவன். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் நம்மளுக்கு தேசத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பட்டணத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் தயையும். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, நம்மளுக்கு தயை பெற்றுக்கொண்டோம். சத்தியமும். மூணாவது, உண்மை உள்ளவர் நம்மளுக்கு என்ன கொடுத்தா?
சத்தியத்தை கொடுத்தார். சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த 1வது அதிகாரமோ 2வது அதிகாரமோ கர்த்தர் யோசுவாவோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு உண்மையாய் இருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் முதல் பகுதி, பார்ட் 1. பாஸ்டர் இதை தொடர்ந்து ஒரு ஸ்டடியாக நான் எடுத்து போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பைபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த உண்மை உள்ளவர் அநேக தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையாய் கர்த்தர் பேசினார். இது பல கோணத்திலே நம்ம தியானித்தோமானால் அது பல விதமான வார்த்தைகளோடு ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் முதல் பகுதி. பாஸ்டர் இன்னைக்கோடு இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற அடுத்த வாரம் பாஸ்டர் இந்த ஸ்டடியை தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். பாஸ்டர் என்ன செய்வோம்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உங்களுக்கு இந்த உண்மை உள்ளவர் ஆய்வு குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாயிண்ட் வீட்டுல போய் வாசியுங்கள். யோசுவாவுடைய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு மட்டும் கர்த்தர் உண்மையாய் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் உண்மையாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புதிய ஏற்பாடு இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவன் சதா காலங்களிலும் உண்மையாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். இப்பொழுது ராப்போஜன பந்தியின் ஆராதனை. ஒரே ஒரு சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். யாவரும் 136வது சங்கீதத்தை உங்கள் கைகளிலே ஏந்திக் கொண்டு வாசியுங்கள். சங்கீதம் 136. எல்லோரும் முதல் இந்த வசனத்தை வாசிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம பின் கொடுத்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 136. எல்லோரும் எழுதி நின்று இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் வாசியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலான சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் அவர் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய கலசங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இராது பிரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதின் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் அவர் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரிய ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகியை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஹalleluya. இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளுடைய சத்துருவை வெளுத்த பண்ணினாரே. இந்த கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற ராபோஜன பண்டியின் விடுதலையின் பண்டியாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரே. அந்த கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீ உண்மை உள்ளவர் அப்பா, நீ உண்மை உள்ள தேவன்.